السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهم بالآخرة هم يوقنون. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل ما نوى. أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா வல்லவரும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். எனது உயிரிலும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னவர்கள் அடிச்சுவட்டை சற்றும் அடிபடாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீகள், தபா தாபீகள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் இந்த உலகில் இணைந்திருத்திய கோட்பாடுகளில் பிரதானமான ஒன்று மறுமை சிந்தனையாக இருக்கிறது. அதாவது இந்த உலகம் நிரந்தரமல்ல, நாளை மறுமை நாள் நிலையானது, அதில் கேள்விகளுக்கு உண்டு, நன்மைகளுக்கு பரிசும் தீமைகளுக்கு தண்டனையும் உண்டு என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கோட்பாட்டை உள்ளடக்கியது இஸ்லாம். சிறு வயதிலே நாம் படித்திருக்கலாம்: ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஸிர். அல்லாஹ் மீது ஈமான் கொண்டேன், மலக்குமார்கள் மீது ஈமான் கொண்டேன், ரசூல்மார்கள் மீது ஈமான் கொண்டேன், வேதங்கள் மீது ஈமான் கொண்டேன் என்ற பட்டியலிலே மறுமை நாள் வல் யௌமில் ஆஸிர், மறுமை நாள் மீது நான் ஈமான் கொண்டேன், நம்பிக்கை வைத்தேன். இந்த எல்லா நிலையிலும் நாம் ஈமானோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமாக மறுமை நாளை நம்புவது என்பது மிக முக்கியம். ஒரு இஸ்லாமிய பொறுத்தவரையும் மறுமையை நம்ப வேண்டும். இன்றைய ஜும்மாவில் மறுமையை நம்புங்கள் என்ற தலைப்புக்கு சில விஷயங்களை நாம் சிந்திக்கிறோம். வாழ்க்கை இவ்வளவுதான், இதற்கு பிறகு வேறொன்றும் கிடையாது என்கிற சிந்தனை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த காஃபிர்களிடத்திலும் இருந்தது. இந்த வாழ்க்கை ஏதோ முடிந்து விட்டது, இதற்கு பிறகு எதுவும் கிடையாது, குறிப்பாக மறுமை என்ற ஒன்று கிடையாது என்றுதான் அவர்களும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதிகம் ஆட்சேபனை தெரிவித்த விஷயம் மறுமை என்பது கிடையாது என்பதை பற்றிதான். அதனால்தான் குர்ஆன் சொல்லித் தருகிறது, சூரத்துல் வாக்கியாவில் வரக்கூடியது வசனம்: ஐதா நித்னா வ குன்னா துராபா வ இதாமன் ஐனா லமபூஸூன். என்ன கேட்டாங்க தெரியுமா? நாங்கள் மரணித்ததற்கு பிறகு மண்ணோடு மண்ணாகி மக்கி எறும்புகள் எல்லாம் மக்கி போனதற்கு பிறகு நாங்கள் எழுப்பப்படுவோமா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பதிலாக நாங்கள் என்ன சொன்னா, நிச்சயமாக நாங்கள் எழுப்புவோம். ஆரம்பமாக நீங்க எப்படி இருந்தீங்க? எடுத்தோடனே உங்களுக்கு எலும்பு, தசைகள்,
இது எடுத்த எடுப்பே இளைஞர்களாகிறீர்களா? நீங்கள் சிறு குழந்தைகளாக சொல்ல போனால் தாயுடைய வயிற்றில சிறு ஒரு கருவாக இல்லாமல் இருந்தவர்களை நான் உருவாக்கிறேன். நீங்கள் இந்த உலகத்தினுடைய இந்த மண்ணிலே அழிந்ததற்கு பிறகு அதை மறுபடியும் திரும்பவும் உங்களுடைய உடலை நாம் கொண்டு வருவதற்கு சக்தி பெற்றோம் என்றால் இப்படியெல்லாம் கேள்விகளை முன்வைத்தார். இது மட்டும் அல்லாஹ்வுக்கு பெரிய காரியம் அல்ல. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நம்முடைய எலும்புகள், நரம்புகள், நம்முடைய தசைகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போனாலும் கூட அதை மறுபடியும் கொண்டு வருவதற்கு அவன் ஆற்றல் படைத்துள்ளான். ஹஜ்ஜுடைய சூரத்துல் ஹஜ் அத்தியாயம், அந்த சூரத்துல் ஹஜ்ஜினுடைய சூறாவுல அல்லாஹ் ஜல்லஷானுஹு ஒரு வசனத்தை சொல்லி காட்டுவான். ஆரம்பத்தில் படைத்ததை போன்று நான் திரும்பவும் என்ன செய்ய முடியும்? படைக்க முடியும். அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுவான் ஹஜ்ஜிலே, யா அய்யுஹன் நாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பாத், ஜனங்களே நீங்கள் எழுப்பப்படக்கூடிய விஷயத்திலே நீங்கள் சந்தேகம் கொள்வீர்களானால், எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. உலகத்தில் நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், மூத்தாகிட்டோம், நம்ம கபூர்ல வச்சிருவாங்க. அதுக்கு பிறகு நம்முடைய உடம்பெல்லாம் மண்ணு திக்கணும், எலும்புகள்லாம் மக்கி போயிடும். அதுக்கு பிறகு எப்ப எழுப்பி யார் கேள்வி கேட்கிறது? இதெல்லாம் சாத்தியமா? அல்லாஹ் ஜல்லஷானுஹு அவசரத்திலே சொல்லி காட்டுகிறான், ஜனங்களே திருப்பி எழுப்பப்பட விஷயத்திலே நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்களானால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வைன்னா ஷரக்னாக்கும் மின் துராபின், அல்லாஹ் உங்களை ஆரம்பத்திலே மண்ணிலிருந்து படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணிலிருந்து தான் படைச்சான். அதற்கு பிறகு நம்ம தான் மனிதர்களை அவருடைய வழித்தோன்றலாக இந்திரிய துறையிலிருந்து அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்ப ஆரம்பம் என்பது மண்ணிலிருந்து அல்லாஹ் படைத்தான். சும்மாவின் அலக்கா, ரத்த கட்டி, சும்மாவின் மூலதா, பிறகு அது தசை பிண்டம், இப்படியாக மாறி 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 தாயுடைய கருவறையிலே மாறி மாறி உங்களை நாம் படைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் வசனத்தில் சொல்வான், சும்மாவி தப்படும் அசுத்தக்கும், நீங்கள் ஒரு குழந்தையாக நீங்கள் பிறந்ததற்கு பிறகு வளர்கிறீர்கள், வாலிபம் அடைகிறீர்கள், வாலிபம் அடைந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சில பேர்கள் சீக்கிரமாக இறந்து போய் விடுகிறார்கள். சில நபர்கள் வமின்கும் மை விளந்து இதா அறுதலில் ஒவ்வொரு நல்லாடக்கூடிய வயது வரை இருக்கிறாங்க. சில நபர்கள் இதுவெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். கருவிலே உங்களை உருவாக்கி அதை ஒரு குழந்தையாக வெளிப்படுத்தி உங்களுக்கு பிறகு இளமை என்ற ஒரு ஆற்றலை கொடுத்து பிறகு முதுமை என்ற வயது வயோதிகத்தை கொடுத்து இந்த உலகத்தை உங்களை மௌத்தாக்குகிறான். ஆகையினால் நீங்கள் விருப்பப்படுவீர்கள் என்பது நிச்சயம். நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம், நிச்சயமாக நீங்கள் விருப்பப்படுவீர்கள். தாயின் கருவறையிலே எப்படி உங்களை படைத்து அல்லாஹ் வெளியாக்கினானோ அதே போன்று நாளை கபரிலிருந்து உங்களை எழுப்பி நிச்சயமாக அவர் கேள்விகளுக்கு கேட்பார். அல்லாஹ் ஜல்லஷானுஹு எல்லாவற்றையும் மாற்றி கொண்டார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, விரல் நுனி, அந்த விரல் நுனியை கூட சரி செய்வதற்கு சக்தி பெற்றவர். நீங்க உலகத்துல கை விரல்ல இருக்கக்கூடிய இந்த கை ரேகை, இப்போது மக்கள் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் சரி, துல்லியமாக அடையாளம் காண்பதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த கை ரேகை. அதை ஒவ்வொருத்தருக்கும் வேறு விதமாக தான் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். அதைத்தான் வலா சாதிரின் அலா நுஸவ்விய பனானா, விரல் நுனி, அதை கூட சரி செய்வதற்கு சக்தி பெற்றவன். எனவே நீங்கள் மண்ணோடு மண்ணாகி மக்கி போனாலும் அப்படிப்பட்ட அந்த உயிரை, அந்த உடலை திருப்பி எழுப்பி கொண்டு வருவதற்கு அல்லாஹ்வால் முடியும் என்பதைத்தான் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த நம்பிக்கை முஸ்லிம்களிடத்தில் மிக உறுதியாக இருக்கிறது. உறுதியாக இருக்கிறதே இருக்கும் என்பதைத்தான் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வஹுமில் ஆகிரத்தின் யூகினூன், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் இந்த வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றார், அவர்கள் மறுமையை பற்றி உறுதியாக நம்புவார்கள். வஹுமில் ஆகிரத்தின் யூகினூன், முஸ்லிம்கள் எப்பேற்பட்ட நம்பிக்கை வைத்திருப்பார்கள்? உறுதியான நம்பிக்கை
இந்த ஆயத்து 2 செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறது. முஸ்லிம்கள் மறுமை நாளின் நம்பிக்கை என்பது மிக உறுதியானவர்களாக இருப்பான். ஆனால் எந்த சந்தேகமும் இருக்காது முஸ்லிம்களை பொறுத்தவரை. தங்களிடம் இருக்கக்கூடிய காசு பணம், தங்களிடம் இருக்கக்கூடிய கல்வி, தங்களிடம் இருக்கக்கூடிய செல்வாக்கு, ஆயிரம் என்பது எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதோ அதை விட அதிகமாக ஒரு முஸ்லிம் மறுமையை பற்றி நம்பிக்கை கொள்வான். இந்த உலகம் சிறியது, இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது, ஆனால் மறுமை மாத்திரமே அழிவில்லாதது, நிரந்தரமாக இருக்கக்கூடியது. எனவே நம்முடைய வாழ்க்கையை மறு உலகத்துக்காக தயாரிப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்தான் உண்மையான முஸ்லிம். இந்த உலகம் இருக்கிறது ரொம்ப ஒரு குறைவான காலம். இந்த காலகட்டத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், மறுமைக்குரிய விஷயங்கள் தயார் செய்யக்கூடிய காலம். ஆனால் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த உலகத்தினோட காரியத்தையே மூழ்கி திணைத்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு உதாரணம் சொல்வார்கள். இந்த உலகத்திற்கும் பலதோருக்குள்ள அந்த சூழ்நிலை எப்பேற்பட்டது என்று சொன்னால், மறுபலம் என்பது நிரந்தரமானது. அறிஞர்கள் ஒரு உதாரணத்துக்காக அப்படி சொல்கிறார்கள். இந்த பூமியிலிருந்து வானம் வரை உயரத்தாலும் அல்லது அகலத்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு குளோனாக வைத்துக் கொண்டால், வானத்திலிருந்து பூமி வரை எல்லாமே பரப்புகள் எல்லாம் ஒரு குளோனாக வைத்துக் கொண்டால், அதிலே நிறைய தானியங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. முழுமையா வானத்திலிருந்து பூமி வரை நிறைய தானியங்கள், கடுகளவு வித்து கொண்ட தானியங்கள், கடுகளவு உள்ள தானியம் நிரப்பப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு பறவை 1000 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஒரே ஒரு வித்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும். ஒரே ஒரு வித்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும். இப்பொழுது அந்த ஒரு பறவை 1000 ஆண்டுக்கு ஒரு தடவை ஒரே ஒரு வித்தை எடுத்துக்கொள்மையானால், அந்த வானப்பூமி முழுமையாக இருக்கக்கூடிய அந்த தானியங்கள் காலியாகுவதற்கு, இல்லாமல் போவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? அவ்வளவு ஆண்டு காலம். அதை விட நிரந்தரமாக மறுமை இருக்கும். இது ஒரு உதாரணத்தை எடுத்து மறுமை என்பது ஆக நிரந்தரமானது. இந்த உலகத்தில் அதிகபட்சமா 60, 70 அவ்வளவுதான். அதற்கு மேல இருக்கக்கூடியவர்கள் உலகத்தில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். இல்லா மாஷா அல்லாஹ் சில நபர்கள் தெரியல 50 தாண்டிட்டாலே நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. நினைச்ச சாப்பாடு நம்மளால சாப்பிட முடியாது, நினைச்ச மாதிரி நடந்து கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியான, ஒரு குறைவான, ஒரு ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. அதனால்தான் ஒரு ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லீம் இந்த ஒன்றை ஈமான் கொண்டுட்டானா இந்த பிரச்சனையும் இல்லை. மறு உலகம் அப்படி இருக்கிறது என்ற நம்பிக்கை ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்குமேனால் இந்த உலகத்தை பற்றிய சிந்தனை எல்லாம் பெருசா இருக்காது. எந்த தவறு செய்ய மாட்டான். ஏன்னா இங்கே தவறு செஞ்சா அங்கே போய் மாட்டிக்கிறோம். நன்மைகளை அதிகம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முழுமையா நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மறுமையை பற்றி தான். இன்னைக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சுரங்கள் இருக்கிறது நிரந்தரமானது. கொஞ்ச நேரத்தில் நம்ம விட்டு என்ன செய்ய போயிடும். மறுமையில கிடைக்கக்கூடிய தான் நிரந்தரம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தினிடத்தில் கேட்பான், காலகம் லபிஸ்து ஃபில் அர்தி அதத ஸ்னீன், நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க என்று கேட்பான். அப்பொழுது இந்த கூட்டத்தினர் சொல்வார்கள், காலு லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், யாரோ ஒரு நாள் வாழ்ந்திருப்போம் அல்லது ஒரு நாளை விட குறைவா வாழ்ந்திருப்போம். ஏன்னா அன்றைய நாளுடைய சூழலை கவனித்து மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை எப்பேற்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை மறுமணத்தில் இருக்கிறது. நாளைக்கு மனிதன் எப்படி பேசுவான் அப்படிங்கிறது முதற்கொண்டு அல்லாஹ் ஜல்லல்லாஹு குர்ஆனிலே சொல்லிவிட்டான். அதற்கு பிறகு படிப்பின பெறல, தெளிவு பெறாம இந்த உலக வாழ்க்கையை ஈடுபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மறுமையை நோக்கிய பயணத்தில் நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க. மறுமை அப்படி அல்ல, மறுமை நிரந்தரம். உலகில் பெரிய ஒரு துயரம் அப்படின்னு பார்த்தோம்னா தீக்காயம் ஏற்படுறது ரொம்ப கஷ்டமான ஒரு இது, சீக்கிரம் ஆறாது, ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகக்கூடிய விஷயம். அந்த தீக்காயம் மறுமையில சீக்கிரம் ஆகி போயிடும். நல்லா குரான்ல இருக்கும். நரகவாசிகளுக்கு அந்த நரக வேதனை எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது, உள்ளவா நினைக்கிறது கிணூது பந்தம் நாம் கிணூதன் லைரால் எதுவும் சொல்லலாம்.
இந்த உலகத்துடைய சாதாரண விஷயங்களுக்காக, அற்ப காரியங்களுக்காக நாம் மறுமையை குறைத்து விட்டால் கொஞ்ச கால வாழ்க்கை சொல்ல போன ஒரு இடங்குடையில ஒரு பேருந்துக்காகவே வெயிட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த காலகட்டம். அது நம்முடைய வாழ்க்கையை மறுவளர்ந்த விஷயங்களை தொலைச்சிருக்கோம். மறுமைதான் மிக முக்கியம். மறுமையை பற்றி நம்பிக்கை முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறதன் காரணமாகத்தான் ஓரளவுக்கு இந்த உலகம் நியாயமான முறை நடந்து கொண்டிருக்கு. ஏதாவது சண்டையில வேணா வேகமா நம்ம சொல்லணும், அல்லாஹ்வை பயந்துங்க, அல்லாஹ் நமக்கு கேள்வி கேட்பான், அதோட முடிஞ்சு. அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அந்த சிந்தனை இருக்கணும். நாம ஏதாவது ஒரு தவறு செய்தால் அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்பான். நாம் செய்யக்கூடிய இந்த உலகத்திற்கு அவருக்கு நாளைக்கு நமக்கு கூலி கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்குமேயானால் அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் மூமின்கள். இந்த வசனம் இருக்கிறதே, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம், முஸ்லிம்கள் மறுமையை பற்றி உறுதியாக நம்புவார்கள் அப்படிங்கிற இந்த வசனம் இருக்கிறதே, இந்த நம்பிக்கைங்கிறது வேற யாருமே இருக்காது, முஸ்லிமோட மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா அவர் யதார்த்தத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஈரர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் அவருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மறுமை கொண்டு இருக்குது. ஆனா அவங்க அந்த மறுமையை நோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துறது இல்லை, அவ்வளவு அழுத்தமாக நடந்து கொள்வது இல்லை. ஆனா ஒரு இஸ்லாமியரை பொறுத்தவரையும் நம்முடைய வாயில வந்துட்டு நல்லா வாழ்ந்துங்க, நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும், நாளைக்கு நரகம் இருக்குது, கபர்ல அவனுக்கு கேள்வி கேட்பான். எப்பேற்பட்ட பலகீனமான ஆட்களாக இந்த வார்த்தையை சொல்லுவான். அந்த அளவுக்கு இஸ்லாம் அழுத்தமாக சொல்லித் தரக்கூடிய ஒரு செய்தி. இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் அல்ல, மறுமை மாத்திரம் தான் நிரந்தரம். ஈரர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதிலே அவர்கள் எடுத்துக்கொள்வது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவர்கள் பார்க்கும் பொழுது மறுமையை பற்றி யாரும் அதிகம் அழுத்தமா சொல்றது இல்லை. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது மறுமை என்பதுதான் மிக முக்கியம். மறுமையுடைய நம்பிக்கை கூடுதலாக யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிடும். மறுமையுடைய நம்பிக்கையுடைய விடைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்குமே ஆனால், வறுமையை பற்றி பயத்தோடு நம்பிக்கை இருக்குமே ஆனால், நன்மைகளை செய்ய ஒரு ஆர்வம் இருக்கிறது. இந்த உலகத்துல நன்மை செஞ்சால்தான் நாளைக்கு மறுவலகத்திலே நிம்மதியா இருக்கலாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் பயந்து வாழ்க்கையை கொண்டு போனா நாளைக்கு மறுமையில உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும் அப்படிங்கிற சிந்தனை வந்துட்டே இருக்கும். இந்த உலக சூழல் பெரிதாக தெரியும் பொழுது, மறுமையை பற்றிய ஈமான் பயம் குறையும் பொழுது ஒரு ஆர்வமான அமல் மீது ஆர்வம் என்பது இருக்காது. ஒரு தீமையை தப்பிக்கக்கூடிய வழிமுறைகளை செய்யாது இருக்காது. மறுவலகமா பார்த்துக்கலாம். நீங்க எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தையா போச்சு, வறுமையில தான் நான் பார்த்துக்கிறேன், மறுவலகத்தை நான் பார்த்துக்கலாம். மூத்தானதுக்கு அப்புறம் என்ன இருக்குது? பத்ர் யுத்தத்துல சஹாபாக்களுக்கு மத்தியில சொன்னாலே அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்தை பத்தி சொல்லிக்கலாம், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செய்யுங்க, போரிட்டீங்க, சொர்க்கம் கிடைக்கும். ஒரு சஹாபி பேரித்த பழங்களை பையிலே வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அந்த சஹாபி கேட்டாங்க, யாரும் சொல்லுங்க, நான் அந்த போர்ல கலந்துக்கிட்டா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு கேட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொர்க்கம் கிடைக்கும் சொன்னாங்க. அந்த பையை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போர்ல கலந்துக்கிட்டாங்க, ஷஹீதானாங்க. சொர்க்கம் கிடைக்கும் அந்த ஒரு பதில் இந்த உலக வாழ்க்கையை தூக்கி எரிய செய்தது. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு தாயுடைய யுத்தம், தாயுடைய யுத்தத்துல கலந்து கொண்டாங்க. அதிலே கலந்து கொண்டு அடிபட்டு பாதிக்கப்பட்டு ஒரு கண்ணே வெளியே வந்துருச்சு. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கண்ணை கையில எடுத்துக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்தாங்க. யார சொன்னா என்னுடைய கண்ணு இப்படி ஆயிடுச்சு. சல்லாஹு கேட்டாங்க, வயின் ஷித தவக்கு, நீ விரும்பினா நான் உனக்கு துவா செய்யறேன், உனக்கு திரும்பவும் அந்த கண்ணு சரியாயிடும். நீ விரும்பினா அப்படியே விட்டு கொடுத்துக்கோ, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். இன்னைக்கு இதே சூழ்நிலையில நம்ம வச்சு பார்ப்போம். ஒருத்தருக்கு கண்ணு வெளியில வந்துருச்சு, ஒரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க, சான்ஸ் கொடுக்க, இதை நீ இப்படியே விட்டுட்டீங்கன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். இல்லைன்னா துவா செஞ்சா அவனுக்கு கண்ணு சரியா வந்துடும். எதை செய்யறது இப்ப கேட்டாலும் அவன் என்ன சொல்லுவோம், மறுமையா அம்மா பார்த்துக்கலாம், என்ன எனக்கு இப்போ உடனே கண்ணு தெரியணும், இந்த கண்ணை எனக்கு சரி பண்ணி கொடுங்க. ஆனால் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சொர்க்கம் கிடைக்குமா, உடனே இந்த கையில வச்சிருந்த கண்ணை தூக்கி எடுத்துட்டு போயிடும். வரலாற்றுல பதிவு இருக்கு.
சிந்திக்க வேண்டாம். உண்மையிலேயே ஈமானுக்கு பழக்கப்பட்டவையானால், மறுமை சார்ந்த விஷயங்களுக்கு உருவாக்கி நம்ம ஈமான் அதிகரிக்கவையானால் நிச்சயமா நாமும் அப்படிதான் நடந்துக்கிறோம். நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் இந்த உலகத்தை ஆக்கிரமித்து இருக்கிறது. காலையில எழுந்திருந்து இரவு தூங்குற வரைக்கும் நமக்கு மறுமை சிந்தனை இருக்குதான். முழுக்க முழுக்க நம்ம வியாபாரம் என்ன செய்யணும், நம்முடைய குடும்பத்துக்கு எப்படி நடக்கணும், நாளைக்கு என்ன வேலை, இந்த ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணணும், அடுத்த மாசம் என்ன பண்ணணும், இன்னும் 5 வருஷத்துல எப்படி இருக்கணும். 5 வருஷத்துக்குள்ள அவருக்கு ஆயுள் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா நம்முடைய திட்டங்கள் எல்லாமே இந்த உலகத்தை மையமாக வைத்து இருக்கிறது. மறு உலகத்துல என்ன செய்ய யோசிக்கிறதே இல்லை. ஏதோ இல்லாம மாசம் தான் யாருக்கு நாடிக்கிறாங்க. கண்புல அந்த ஈமான் என்பது வரணும். ஈமான் என்பது உள்ளத்தால மிளிரணும். பிறகு எடுத்து சொல்வதல்ல ஈமான். ஒரு அடியாருக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பு ஈமான். அந்த ஈமான் மிக முக்கியமான பிரதான மர்மை என்பது. அதனால்தான் அல்லாஹ் முஸ்லிம்களை பற்றி சொல்லும் பொழுது வஹுல் ஆசிரத்தில் இருக்கிறோம், அவர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பார்கள். நம்முடைய உள்ளத்துல வரக்கூடிய ஈமான மிக முக்கியம் அசைக்க முடியாத நம்பிக்கை. மர்மை என்ற ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய செயல்பாடுகளுக்கு தக்க கூலிகளை கொடுப்பார் என்ற நம்பிக்கை வேண்டும். சஹாபாக்கள் உடனே சொர்க்கம் சொன்ன உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுவாங்க. சொர்க்கம் சொன்ன உடனே தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சாங்க. சொர்க்கம் கிடைக்கிற கண்ணை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. அப்ப மர்மையை பற்றி நம்பிக்கையுடைய விளைவுகளின் முதல் விஷயம் நன்மைகளை செய்வதற்கு முடியும். யாருக்கு மர்மையை பற்றிய நம்பிக்கை அதிகம் இருக்குதோ அவங்க அமல்களில் ஈடுபடுவாங்க. அடுத்து மர்மை நம்பிக்கையினுடைய மற்றொரு மிக முக்கியமான விளைவு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்புணர்வு. இன்னைக்கு எல்லா இடத்துல நம்ம பொறுப்புணர்வோடு, அதாவது நம்ம இடத்துல எல்லாரும் பொறுப்புணர்வோடு நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நாம இடத்துல பொறுப்போடு நடக்கிறது. இடத்தினுடைய பிள்ளை பொறுப்போடு நடக்கணும், என்னுடைய மனைவி பொறுப்போடு நடக்கணும், எனக்கு கீழே தொழிலாளி பொறுப்போடு நடக்கணும். ஆனால் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் பொறுப்போடு நடக்கிறேன். யாருக்கு மறுமையை பற்றிய பயமும் மறுமையை பற்றிய ஈமானும் இருக்குமோ அவர் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வார். மறுமையின் சிறிய நன்மை, இந்த உலகத்தில் செய்யக்கூடிய சிறிய விஷயங்களுக்கு மறுமையை பெரிய கூலி கிடைக்கும். லைலத்துல் கத்ருடைய இரவுல ஒரு 2 ரக்காத் தொழுதால் அப்படின்னா 1000 மாதத்துக்கு செஞ்ச நன்மை கிடைக்கும். அதை நினைச்சு ஒரு தொழுவார். பள்ளிவாசலை கட்டி கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டப்படும். மறுமையை பற்றிய நம்பிக்கை யாருக்கு உறுதியாக இருக்கும் அவர் நம்புவார். நான் பள்ளிவாசலுக்கு பணம் கொடுக்குறேன், பள்ளிவாசலை கட்டி கொடுக்குறேன், அதான் சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டுவான். கபர், அந்த கபருடைய அந்த கஃன் துணி யார் வாங்கி கொடுக்குறாங்களோ மையத்துக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்ன சொல்லுகிற பட்டாடைய வச்சிக்கிற ஆணையம் வந்தார். இதெல்லாம் ஈமான் கொள்வாரையா என்ன செய்வார், நன்மைகள் அதிகப்படுத்துவார். மறுமையினுடைய நம்பிக்கை இருக்கிறதே நம்ம அமல் செய்ய ஆர்வப்படுத்தும், அமல் செய்யறதுக்கு உற்சாகப்படுத்தும். இந்த நன்மையை செஞ்சா நமக்கு என்ன செய்ய மறுமையில கிடைக்கும். ஆனால் அதே நேரத்துல மறுமையா அவங்களா பார்த்துக்கலாம், மறுமையில் ஒன்று இருக்குதா, இந்த சந்தேகத்தோட வாழ்க்கை நடத்துவோம். இந்த அமலை நம்மளால செய்ய முடியாது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 22 லட்சம் மைல்கள் என்ன செஞ்சாங்க, ஆட்சி செஞ்சாங்க. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல இருந்தது. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, என்னுடைய நிர்வாகத்தில் ஈராக்கில் இருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ் நதிக்கரையில ஒரு ஒட்டகம் இறந்து கிடந்தால் கூட அதற்கு நான் பொறுப்பாளியாவேன். இந்த ஆட்சியாளர் பேசியிருக்கிறார்களா? ஒரு நேரத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒரு வலம்
உடனே போய் அவங்க கருவூலத்தில் அரசு கருவூலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு மாவு கூட்டை எடுத்தாங்க. அங்க அந்த காவலாளி கூட்டி எடுத்து சொன்னாங்க. அந்த காவலாளி எடுத்து கொடுத்தாரு. அந்த காவலாளியை ஒவ்வொரு அவங்க சொன்னாங்க, என்னுடைய முதுகல் தூக்கி வைக்கிட்டாங்க. அந்த காவலாளி பயந்து நடுங்கி போயிட்டாரு. ஜனாதிபதி அவர்கள் நான் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா அப்படின்னு சொல்ல உடனே ஒவ்வொரு கேட்டாங்க, நாளைக்கு மறுமையில என்னுடைய பாவச்சமை நீ சொல்ல முடியுமா? எப்பேற்பட்ட நம்பிக்கை இருந்தது. என்னுடைய பாவச்சமை நீ சொல்ல முடியாது. நான் தான் கொண்டு போய் கொடுத்தாங்க. கொண்டு போனது மட்டுமல்ல, அந்த கூடாரத்துக்கு போய் அது அவங்க அடுப்பு எரியக்கூடிய அந்த அடுப்பை மறுபடியும் எரிச்சு அவங்களே சமைக்க ஆரம்பிச்சாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களே சமைச்சாங்க. நெருப்பை இந்த மாதிரி கேஸ் கிடையாது இப்போ மாதிரி. அப்ப அந்த அடுப்பை ஊதி என்ன செஞ்சு அடுப்பை பத்த வச்சாங்க. நான் தாடி வழியா அந்த புகையெல்லாம் போறதை நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு சிரமப்பட்டு சமையலுடைய விஷயங்களை ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னு அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. அந்த நேரத்துல அந்த பெண்மணி சொல்லுவாங்க, கலீஃபா உமரை விட நீங்கள் சிறந்தவராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மாதிரி யாரு ஜனாதிபதி யாரு கலீஃபானா அன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரியாது. உமர்னு ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்லிடுவாங்க. எல்லாருமே நேரடியா கலீஃபாவை பார்த்துருப்பாங்க, பார்த்துக்க மாட்டாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்லுவாங்க, நீங்க கலீஃபா உமரோட சிறந்தவராக இருக்கீங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தூக்கி வாரி போச்சு. கேட்டாங்க அந்த பெண்மணி, ஏப்பா நீங்க கஷ்டப்படுறது அந்த கலிஃபாவுக்கு எப்படிமா தெரியும் கேட்டாங்க. நீங்க இங்க கஷ்டப்படுறது கலிஃபாவுக்கு தெரியாதுல்ல. அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, அப்படி நான் கஷ்டப்படுறது கலிஃபாவுக்கு தெரியும்னா அவர் என்ன கலிஃபா, அவர் என்ன ஆட்சியாளர் அப்படின்னு. உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா என்னை என்ன செய்ய மஸ்ஜித் நபவி வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பெண்மணி ஒரு நாள் மஸ்ஜித் நபவிக்கு வந்தாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்திருந்தாங்க. பக்கத்துல அலி ரலியல்லாஹு தஆலா, இந்த பக்கம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்திருந்தாங்க. அந்த உடனே இந்த பெண்மணியை பார்த்தாங்க. அப்பதான் அந்த பெண்மணியை புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க தான் கலீஃபா. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க, நான் உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக வேண்டி 600 திர்ஹம் தருகிறேன், 600 திர்ஹம் தருகிறேன், வாங்கிக் கொள் என்று கொடுத்தாங்க. என்ன அநீதி இழைச்சாங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா? அவங்க பட்டினியா இருந்தது இவங்களுடைய கவனத்துக்கு வரல. அவங்க பசிப்பட்டினியா குழந்தை இருந்து உங்களுடைய கவனத்துக்கு வரல. இது ஒரு அநீதியாக நினைத்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நஷ்டைக்காக 600 திர்ஹம் கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த விஷயத்தை அப்படியே ஒரு ஏட்டுல எழுதுங்க. எழுதி வாங்கினாங்க. வாங்கி தன்னுடைய மகன் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனாக இருக்கக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட கொடுத்தாங்க. இத நான் மௌதானத்துக்கு பிறகு அடக்கம் பண்ணும்போது கபூர்ல வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு நேர்மையாக ஒரு சரியாக ஒரு ஆட்சியாளர் நடந்து கொள்வதற்கு மறுமையுடைய சிந்தனை மிக முக்கியம். இன்னைக்கு ஆட்சியாளர்கள் சரியில்லை, நமக்கு மேலோட பொறுப்புதாரிகளே சரியில்லை, நாமே சரியில்லை, நாம நினைக்கிற எல்லாரையும் குறை சொல்றோம். இது மிகப்பெரிய தவறு. நம்ம ஒவ்வொருத்தரா குறை சொல்லலாம், இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் சரியில்லை. நம்முடைய பொறுப்பை நம்ம சரியா செஞ்சுக்கணுமா? நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு கணவனாக, ஒரு குடும்பத்தின் தலைவனாக, ஒரு பெண்ணுக்கு கணவனாக, ஒரு குழந்தைக்கு தந்தையாக, ஒரு சமூகத்தில் ஒரு உறுப்பினராக, ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டவனாக நாம் சரியாக நடந்தோம் என்றால் நமக்கு மேலுள்ளவர்கள் எல்லாரும் சரியா நடப்போம். அந்த பொறுப்புணர்வு எப்போ வரும் அப்படின்னா, மறுமையை பற்றிய நம்பிக்கை உறுதியாக இருந்தால். மறுமையில் எந்த கேள்விகளுக்கு வராது, மறுமையை பற்றி அச்சமே இல்லை, பார்த்துக்கலாம். இது காவிரிகள் சொன்ன வார்த்தை. மறுமையா ஐதா மித்னா வகுனா துராபா வைதா மைனா வகுலசு, நாங்க எல்லாம் கபூர்ல வச்சதுக்கு பிறகு மற்றோடு மற்றா மக்கி போனதுக்கு பிறகு யார் இருக்கு, யார் கேள்வி கேட்க போறா, யார் பார்த்துட்டு இருக்க போறா? என்னைக்கு அன்பான சகோதரர்களே, மறுமையை பற்றி ரொம்ப நம்பிக்கை வைங்க. ரொம்ப காலம் நம்ம இருக்க மாட்டோம். இன்னும் 50 ஆண்டுகள் நம்ம இருக்கிறாங்க, யாரும் இருக்க மாட்டோம். 50 ஆண்டுகளுக்கு அதிகம். இன்னைக்கு கட்டி இழுத்துக்கிட்டு இருக்க உலகத்தை அப்படியே எல்லாரும் கட்டி இழுத்துக்கலாம். நீங்க மறுமையை பற்றி பயம் இல்லாத தீமைகளை சர்வசாதாரணமா செஞ்சுட்டு இருக்கோம். உலகத்துடைய இருக்கக்கூடிய கடுமையான ஆட்சியாளர்கள், குறிப்பா சொன்ன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், எவ்வளவு பெரிய ஒரு கோமாளித்தனத்தை நம்ம சந்திக்கிறோம். சில நேரத்தில் எல்லாமே என்னுடைய இடத்துல, கனடா என்னுடைய இடத்துல, டென்மார்க் என்னுடைய இடத்துல கேட்கறதுக்கு என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது.
பயனை சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் செய்தி என்னவென்றால், யாரோ எப்படியோ போயிட்டு போகலாம். ஒரு இஸ்லாமியனாக, ஒரு முஸ்லீமாக நாம் வைக்க வேண்டிய ஈமான மிக பிரதானமானது மறுமையை நம்பணும். மறுஉலகம் இருக்குது. நம்ம இன்னைக்கு நன்மை செஞ்சா அல்லாஹ் நாளைக்கு நன்மையை தருவான். நம்ம இங்க ஏதாவது தீமை செஞ்சோம் அப்படின்னா அதற்கு நாளைக்கு கடுமையான தண்டனை இருக்குது. நம்ம அதில் தப்பிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மறுமையுடைய சிந்தனை இருந்தால் மட்டுமே தான் வெற்றியாளர்களாக நாளைக்கு மறுமையில உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய சொர்க்கவாதிகளாக ஆக முடியும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவரையும் மறுமைக்கு பயந்து மறுமையுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாசல் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.